ஹலோ கேர்ள்ஸ், உங்களோட டாபிக் வந்து ஜியோமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது எந்த யூனிட்டில் இருக்குன்னு எனக்கு சரியாக நினைவில்லை, பட் செக் யோர் சிலபஸ். ஸோ ஜியோமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஹைப்ரிடைசேஷன் டாப்பிக்கு அப்புறமா இருக்கும், சரியா? ஐ திங்க் தேர்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி ஆஃப் மாலிக்யூலில் ஜியோமெட்ரின்னு என்னென்னா ஸ்ட்ரக்சர், ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை எப்படி போடுறது அப்படிங்கிறது ஜியோமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மீத்தேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. In methane, the carbon atom is in a state of sp3 hybridization. ஸோ இது வந்து நீங்கள் இப்படியே பேராகிராஃபாக இருக்கிற மாதிரி எழுதாமல் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்ரிடைசேஷன் என்ன இருக்குது அப்படின்னா sp3, அதாவது 1 2s orbital and 3 2p orbital of carbon hybridize and gives 4 sp3 hybridized orbital. There are 4 electrons in the valence shell of carbon. Each occupies 1 sp3 hybridized orbital. Thus, there are 4 single unpaired electron in each of the 4 sp3 hybrid orbitals. So, carbon oda valence 4ங்கிறதுனால அந்த 4 பேரும் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் 4 பேர் கூட பேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, அவங்கள நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பனோட வேலன்சி 4, ஓகேங்களா? 1s orbital of 4 hydrogen atom overlaps with the 4 sp3 hybrid orbitals of carbon and gives 4 sigma bond. இப்போ அந்த 4 sp3 கார்பன் பாண்டு கூட 4 ஹைட்ரஜன் பாண்டு சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் கார்பனில் இருக்கிறதெல்லாம் அன்பேர்டாக இருக்குது. இப்போ பேர் பண்ணிக்கிறதுக்காக யார் வராங்கன்னா ஹைட்ரஜன் வராங்க. ஸோ சிக்கு 4 வேக்கன்சி இருக்கிறதுனால நம்ம 4 ஹைட்ரஜனை ஆட் பண்ணலாம். அதனால் 4 ஹைட்ரஜனை என்ன ஃபார்ம் பண்ணோன்னா 4 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணோம், சரிங்களா? தேர் ஆர் 4 பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ அன்பேர்டு வந்து bonded para மாறிச்சு. As per VS EPR theory, only if they are arranged tetrahedrali, the bonded pair will be as far apart as possible. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். That is why methane molecule assumes a tetrahedral shape. CH bond angle 109 degree 28 inches. ஸோ இதில் நீ மெயினாக பார்க்க வேண்டியது என்ன ஹைப்ரிடைசேஷன், என்ன பாண்ட் ஆங்கிள் அண்ட் என்ன ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஸோ இப்போ மீத்தேன் மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது வந்து CH4, ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மீத்தேனுக்கு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்துருக்கோங்க. ஸோ சி வந்து 4 ஹைட்ரஜன் கூட சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109 degree 28 inches அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இப்படி வந்து டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. 4 ஹைட்ரஜன் கூட சேருது. இது வந்து பாண்டு. இது வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம்? டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இங்கே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கார்பனோட பி ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டாலும் ஒரு எஸ் ஆர்பிட்டாலும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கார்பனோட 3 பி ஆர்பிட்டால். ஸோ ஃபஸ்ட்டு அன்பேர்டு பி ஆர்பிட்டாலை நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க, சரிங்களா? அண்ட் ஒரு எஸ் ஆர்பிட்டாலை போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 வேலன்சி இருக்குது, 4 அன்பேர்டு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க யார் கூட பேர் ஆவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கூட பேர் ஆகுறாங்க இல்லையா? அந்த ஹைட்ரஜனோட பாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா எஸ் ஆர்பிட்டால் வந்து ஜாயின் ஆகும். ஸோ 4 ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகி ஆட் ஆகிருக்கு, ஓகேங்களா? அண்ட் ஆல்மோஸ்ட் த சேம். இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம்? டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கார்பன் வந்து 4 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து உங்களுக்கு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஈத்தேன் பாருங்கள். இன் ஈத்தேன் both the carbon atoms are in a state of sp3 hybridization. ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் உருவாகுது? sp3.
one sp3 hybrid orbital of one carbon atom overlaps with one sp3 hybrid orbital of second carbon atom and forms a sigma bond. ஸோ இப்போதைக்கு கார்பனுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கார்பனுக்கும் நடுவில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா சிக்மா பாண்ட் இருக்குது. Each of the two carbon atom now have 3 sp3 hybridized orbital left. ஸோ கார்பனுக்கு ஏற்கனவே வேலன்சி என்னன்னு பார்த்துருக்கோம், 4ன்னு பார்த்துருக்கோம். இப்போ 2 கார்பனுமே ஆளுக்கு ஒருத்தரை ஷேர் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த மீதி 3 ஹைட்ரஜன் அது மட்டும்தான் உங்களுக்கு அன்பேர்டாக இருக்கும். ஏன்னா கார்பன் ஏற்கனவே இதோட ஒரு வேலன்சியை இதுக்கு கொடுத்துருச்சு அண்ட் இதோட ஒரு வேலன்சியை இதுக்கு கொடுத்துருச்சு. ஸோ 2 பேருக்கும் உள்ள 4 வேலன்சியில் ஒன்று குறைஞ்சிச்சு. அப்போ மீதி பேருக்கு 3 தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 3 ஹைட்ரஜன் கூட அவங்களோட பாண்டை சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் அங்கே வரைஞ்ச மாதிரியே பாருங்கள், இங்கே வந்து கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. ஸோ இந்த கார்பன் ஃபஸ்ட்டு பி ஆர்பிட்டால் வந்து லேட்ரலாக ஓவர்லேப் பண்ணியிருக்கு. அதனால் ஒரு சிக்மா பாண்ட் கிடைக்கிது. சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு இங்கே கார்பன் இருக்கும், அது இந்த 3 ஹைட்ரஜன் கூடயும் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு கார்பன் இருக்கும், அது இங்கே 3 பேர் கூடயும் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ தேர் ஆர் டோட்டலி 7 சிக்மா பாண்ட்ஸ் இன் ஈத்தேன், 1 சிசி சிக்மா பாண்ட் அண்ட் 6 சிஹெச் சிக்மா பாண்ட். சிலருக்கு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 சிசி சிக்மா பாண்ட் 1, அதுக்கப்புறம் இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக இந்த ஈத்தேனில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 7 சிக்மா பாண்ட். அண்ட் என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்குது? sp3 ஹைப்ரிடைசேஷன். அண்ட் இதுக்கு பாண்ட் ஆங்கிள்லாம் அவங்க எதுவும் கால்குலேட் பண்ணி சொல்லலை. சரிங்களா? த நெக்ஸ்ட் எத்திலீன் மாலிக்யூல் பாருங்கள். இன் எத்திலீன் போத் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இங்கே என்ன ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது? sp2. பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குது? 120 டிகிரி. Each carbon atom has 3 sp2 hybrid orbital and 1 pure p orbital. ஸோ ஒவ்வொரு கார்பனுக்கும் கூட என்ன இருக்குன்னா 3 sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலும் ஒரு பியூர் p ஆர்பிட்டாலும் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக எப்படி கூட்டினாலும் உனக்கு வேலன்சி 4 வரணும். அது sp-ஆக இருக்கலாம், sp2-ஆக இருக்கலாம், sp3-ஆக இருக்கலாம், இல்லை sp2 ஒன்றும் வெறும் p-ஆகவும் இருக்கலாம். கூட்டினா உனக்கு மொத்தம் 4 வரணும். ஸோ 3 sp2 இருக்குது, ஒரு p இருக்குது. அப்படின்னா மொத்தம் 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 sp2 hybrid orbital of one carbon atom overlaps with another sp2 hybrid orbital of second carbon atom and forms a sigma bond. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ மீதி 2 கார்பனுக்கு எவ்வளோவில் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா each of the 2 carbon atom now has a 2 sp2 hybrid orbital and 1 pure orbital. ஸோ இப்போ மீதி பேருக்கு 3 லெஃப்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் வந்து கார்பனுக்கு நடுவில் ஷேர் ஆகிட்டாங்க. அதனால் மீதி கார்பனுக்கு 3 பாண்ட் இருக்குது. சரிங்களா? The 2 sp2 hybrid orbital of one of 2 carbon atom overlaps with 1 s orbital of one each carbon atom overlap in a sidewise fashion and forms a pi bond. ஸோ இங்கவே உங்களுக்கு sidewise overlap, ஓகே, லீனியர் ஓவர்லேப், அதாவது இப்படியே ஓவர்லேப் ஆச்சுன்னா, இங்கேருந்து இப்படி ஓவர்லேப் ஆச்சுன்னா அது லீனியர் ஓவர்லேப். இப்படி பக்கவாட்டில் சைடில் வந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா அது பை பாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே கார்பன் கூட ஒரு சிக்மா பாண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ சைட்வைஸ் ஓவர்லேப்பிங்கில் இன்னொரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கு பேர் பை பாண்ட். ஸோ இப்போ கார்பனுக்கு நடுவுலையே ஒரு சிக்மா பாண்டும் இருக்குது, ஒரு பை பாண்டும் இருக்குது. அப்போ மீதி மறுபடியும் கார்பனில் 2 பேர் தான் எம்டியாக இருப்பாங்க. கார்பனோட மொத்த வேலன்சி 4ல் ஒருத்தங்க சிக்மா பாண்டுக்கு போயிட்டாங்க, ஒருத்தங்க பை பாண்டுக்கு போயிட்டாங்க. மீதி 2 தான் இருக்குது. அந்த 2ம் நம்ம யார் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோன்னா ஹைட்ரஜன் கூட. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 சிக்மா பாண்ட் இருக்குது அண்ட் 1 pi bond இருக்குது. ஓகேங்களா? ஸோ ethylene has double bond in it. The double bonds in ethylene contains 1 sigma bond and 1 double bond. இந்த double bondல ஒரு sigma bond, ஒரு pi bond and இவங்களோட ஷேப் வந்து trigonal planar. இவங்களோட ஷேப் வந்து trigonal planar. ஸோ மொத்தமாக
சிசி பாண்ட் எத்தனை இருக்குன்னா 1, சிஹெச் பாண்ட் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. அண்ட் சிசி பை பாண்ட் எத்தனை இருக்குன்னா 1 இருக்குது. சரிங்களா? அசிட்டிலின் நெக்ஸ்ட்டு வந்து அசிட்டிலின். ஸோ அசிட்டிலின் வந்து நீங்கள் மேலெல்லாம் படிக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே வாங்கல பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, கார்பனுக்கு மொத்தம் 4 வேலன்சி. அதில் ஒன்று வந்து சிக்மா பாண்ட். இந்த கார்பனுக்கும் ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த கார்பனுக்கு 1 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது இந்த கார்பனுக்கு மீதி 3 இருக்கும், இந்த கார்பனுக்கும் மீதி 3 இருக்கும். அந்த 3ல் அகெயின் சைட்வைஸ் ஓவர்லேப் பண்ணி அது வந்து பை பாண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இங்கேயும் சேர்ந்து ஒரு பை பாண்ட் ஓவர்லேப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கேயும் சேர்ந்து இன்னொரு பை பாண்ட் ஓவர்லேப் ஆகுது. ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை இருக்குன்னா, ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட் இருக்குது. ஸோ 1 2 3. அப்போ கார்பனில் 4 வேலன்சியில் 3 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? இந்த 1 இருக்குது, அது ஹைட்ரஜன் கூட ஷேர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் டோட்டல் கன்ஃபியூஷனுக்கு வாங்க. சிக்கு நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட் இருக்குது. அண்ட் சிஹெச்க்கு நடுவில் 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அதை நீங்கள் டோட்டலாக பாருங்கள். ஸோ சிக்கு நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட் இருக்குது. அண்ட் சிஹெச்சுக்கு நடுவில் 2 சிக்மா பாண்ட் இருக்குது. சரிங்களா? அண்ட் இங்கே என்ன ஹைப்ரிடைசேஷன் வேலை செய்யுதுன்னா, sp hybridization and the bond angle is 180 degree. ஓகேங்களா? நீங்கள் ஆக்சுவலாக இந்த டயக்ராம் அண்ட் இந்த டேபிளர் காலம் போட்டுட்டு வெறும் இந்த ஹைப்ரிடைசேஷன், இந்த பாண்ட் ஆங்கிள் இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? தென் லாஸ்ட் பென்சீன் ரிங் வாங்க. ஸோ பென்சீன் ரிங் as மேக்ஸிமம் எல்லாமே டபுள் பாண்ட்ஸ் தான். இன் பென்சீன் ரிங்கில் என்ன ஹைப்ரிடைசேஷன் ஒர்க் ஆகுதுன்னா, sp2 hybridization. The 3 hybridized orbital of each carbon are involved in the formation of 3 sigma bonds, and thus all the 6 carbon atom and 6 hydrogen atom lie in the same plane. The unhybridized p orbital are perpendicular to the plane of carbon hexagon. Side overlap of these orbital takes place. They can give 3 localized pi bond. ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா 3 sigma bond and 3 pi bonds. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சைட்வைஸ் ஓவர்லேப் இங்கெல்லாம் காட்டியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து பை பாண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 1 2 3 இது 3 சிக்மா பாண்ட், மீதி 3 பை பாண்ட். ஆல்டர்னேட் அப்படின்னா 1 விட்டு 1ன்னு தெரியும் இல்லைங்களா, இங்கே காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பை பாண்ட் இருக்குது, பை பாண்ட் இருக்குது, பை பாண்ட் இருக்குது, 1 விட்டு 1. நடுவில் இங்கே ஒரு சிக்மா பாண்ட். ஸோ இதில் மேக்ஸிமம் 3 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்னென்னா பென்சீன் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமை போட்டு பாருங்கள். சைட்வைஸ் ஓவர்லேப் எங்கெங்கே காட்டியிருக்காங்கன்னு இந்த டயக்ராம்ஸில் அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் அதை ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை சிசி பாண்ட் இருக்குது, எத்தனை சிஹெச் பாண்ட் இருக்குது, அதில் சிக்மா எத்தனை, பை எத்தனை, இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. என்ன ஹைப்ரிடைசேஷன், என்ன பாண்ட் ஆங்கிள், இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஜியோமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஃபெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. எலக்ட்ரான் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா என்னெல்லாம் இஃபெக்ட் நடக்கும் அப்படின்றத எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஃபெக்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஃபெக்ட் when a hydrogen atom is inductive effect, தமிழில் தூண்டல் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? when a hydrogen atom is attached to a carbon atom CH by a covalent bond, the shared pair of electron is symmetrically placed between them. ஓகே, இப்போது ஒரு கார்பன் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு நடுவில் கோவாலன்ட் பாண்டுனாவே உங்களுக்கு டக்குன்னு என்ன மைண்டில் வரணும்னா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? கார்பனும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். ஸோ இது கார்பன் ஹைட்ரஜனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நடுவில் அந்த பேர்டு எலக்ட்ரான் நடுவுலையே இருக்கும். சரிங்களா? பட் சப்போஸ் இப்போ நீங்கள் ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு வேறு யாரையாவது சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற காம்பவுண்டை பொறுத்து அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் யார் பக்கமாவது போயிடும்.
instead of hydrogen atom we have a substituent X having higher electron negativity, then the shared pair of electron in the CX bond will move towards X. Suppose நீங்கள் ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு X அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை போட்டிங்கன்னா அந்த X வந்து ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா, electronegativity tendency to attract the electron towards itself, tendency to attract the electron towards itself. ஸோ இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் அதுக்கிட்ட இழுத்துக்கிற தன்மை கொண்டது, எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டது. சரிங்களா? ஸோ அப்போ கார்பன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானையும் எக்ஸ் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானையும் அதுவே இழுத்துக்கோ. ஸோ மியூச்சுவல் ஷேரிங்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், கார்பன் கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கணும், ஹைட்ரஜன் கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை சப்போஸ் நம்ம எக்ஸுங்கிற ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி காம்பவுண்டை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, யாருக்கு பதிலாக ஹெச்க்கு பதிலாக பண்ணோன்னா அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எக்ஸுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஒய்ங்கிற காம்பவுண்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, on the other hand if the substituent Y having lower electronegativity, suppose எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவாக கொண்ட ஒரு சப்ஸ்டியூவெண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அப்போது the carbon as CY, then the shared pair of electron in the CY bond will move towards carbon. So அந்த pair of electron யாரை நோக்கி நகர்ந்துரும், கார்பனை நோக்கி நகர்ந்துரும். ஸோ புரியுதா உங்களுக்கு? CHஆ இருக்கும் போது அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் நடுவுலையே தான் இருக்கும். அது எக்ஸா ஒய்யா, ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியா லோயர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியா, எதை பொறுத்தோ அதை பொறுத்து அவங்க பக்கத்தில் அது நகர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியாக இருந்தால் எலக்ட்ரான் கவர் தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க பக்கத்தில் போயிடும், லோயர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா கார்பனை நோக்கி போயிடும். சரிங்களா? So for example பாருங்க, let us consider a chain of carbon atom with a chlorine atom linked to the end of the carbon atom such as C4, C3, C2, C1, Cl. இப்போ இங்கே குளோரினை அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஹெச்சுக்கு பதிலாக சிஎல்லை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க டியூ டு கிரேட்டர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின். ஸோ இப்போ இங்கே குளோரினுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை, ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். த எலக்ட்ரான் பேர்டு ஷேர்டு between C1 and Cl is displaced towards the chlorine atom. ஸோ அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் யாரை நோக்கி போகுது, குளோரினை நோக்கி போகுது. ஸோ அதோட இடத்த விட்டு டிஸ்பிளேஸ் ஆகி குளோரின் கிட்ட போயிடுது. As a result of this, chlorine acquires negative charge while C1 becomes positive charge. யார்கிட்ட ஆட்டம்ஸ் நிறையா இருக்கோ அவங்க நெகட்டிவ்னு சொல்லுவோம், யார்கிட்ட ஆட்டம் கம்மியாக இருக்கோ அவங்கள பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ கார்பன் கிட்ட இருக்கிற ஆட்டம் யார்கிட்ட போயிடுச்சு, குளோரின் கிட்ட போயிடுச்சு. அப்போ குளோரினுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால மைனஸ் சார்ஜ் கிடைக்கும், கார்பனுக்கு கம்மியாக இருக்கிறனால ப்ளஸ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கார்பனுக்கு ப்ளஸ் கொடுத்துட்டோம், குளோரினுக்கு மைனஸ் கொடுத்துட்டோம். The positively charged C1 attracts the electron pair shared between C1 and C2. ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணோன்னா பக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கும். அப்போ C2 கம்மியாயிடும், மறுபடியும் C2 யார்கிட்ட வாங்கும், C3 கிட்ட வாங்கும், C3 யார்கிட்ட வாங்கும், C4 கிட்ட வாங்கும். ஸோ இதுக்கு பேர் தூண்டல் விளைவு. அதாவது எனக்கு கம்மியாக இருக்குது நீ கொடு அப்படி சொல்லி வாங்கிக்கிறதும், C2வை தூண்டி C3 கிட்டேருந்து வாங்குறதும், C3யை தூண்டி C4 கிட்டேருந்து வாங்குறதும் தான் இண்டக்டிவ் இஃபெக்ட். சரிங்களா? The positively charged C1 attracts the electron pair between C1 and C2. The shared pair of electron moves slightly towards C2. ஸோ C1 C2 கிட்டேருந்து வாங்கிக்கும், C2 C3 கிட்டேருந்து வாங்கிக்கும், அந்த மாதிரி ப்ளஸ் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே போகும். திஸ் ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஷிஃப்ட், அதாவது C1 கிட்டேருந்து Clக்கும், C2 கிட்டேருந்து C1க்கும், C3 கிட்டேருந்து C2க்கும், C4 கிட்டேருந்து C3க்கும் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு பேர். This process of electron shift along a chain of an atom due to the presence of polar bond in the molecule is called inductive effect. It is represented as அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏரோ மார்க்கு C4லேருந்து C3க்கு போகுது, C3லேருந்து C2 போகுது, C2லேருந்து C1 போகுது, அண்ட் C1லேருந்து Clக்கு போகுது. அண்ட் திஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் அ பெர்மனண்ட் எஃபெக்ட். ஸோ ஒன்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹையர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி குரூப்பை நோக்கி தான் நகரும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் எலக்ட்ரான் கவர் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ when the substituent X
எக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸ்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை நிறைய இருக்கிறவங்க, ஒய்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ நம்ம அட்டாச் பண்ணுற குரூப் எக்ஸாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் அட்ராக்டிங் இட் டெவலப்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் எக்ஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் கால்ட் நெகட்டிவ் இண்டக்டிவ் இஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான் எல்லாருமே எக்ஸை நோக்கி போயிடும். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மைனஸ் சார்ஜ் கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறிடும். ஸோ திஸ் இஃபெக்ட் இஸ் கால்ட் மைனஸ் இண்டக்டிவ் இஃபெக்ட் இல்லைனா மைனஸ் ஐ இஃபெக்ட். அதுவே நம்ம சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து Y attached to carbon atom is electron repelling. It develops a positive charge on Y and the effect is called positive inductive effect or plus I effect. ஸோ நம்ம ஆட் பண்ணுற குரூப் எலக்ட்ரான் கவர் தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கார்பனை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். யார் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மைனஸ் சார்ஜ், அப்போ கார்பனுக்கு மைனஸ் சார்ஜும் ஒய்க்கு ப்ளஸ் சார்ஜும் கிடைக்கும். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ளஸ் இண்டக்டிவ் இஃபெக்ட் ஆர் ப்ளஸ் ஐ இஃபெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா?